அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 7, அதாவது ஒரு வாரம் ஆயிட்டு. இனி வரும் வீடியோலலாம் நடுவுல வளவள கொலகொலன்னுலாம் உளராம கண்டென்ட் எதுவோ அத மட்டும் பேசலாம்னு இருக்கேன் அக்கா. ஏதாவது நடுவுல தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் வந்தா அப்ப மட்டும் உளரலாம்னு இருக்கேன். அந்த வகையில இப்ப கதைக்குள்ள போவோம். காலையில எந்திரிச்ச உடனே கருப்பனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே போய் பல்ல தேய்ச்சிட்டு நேரா வந்து குளுக்கல போட்டு குடிச்சிட்டு அரிசியும் ஊற வச்சாச்சு. மன்னிச்சுக்கோங்க அக்கா. ஊற வச்ச கையோட ரைஸ் குக்கர்லயே போட்டுட்டேன் அத. அப்படியே நம்ம வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேலை அதையும் முடிச்சிட்டு கையோட கொஞ்சம் வேலை வாய்ப்புக்கு லெட்டர் போட்டிருக்கேன். பாப்போம் வருதா இல்லையான்னு. அப்படியே நேரா வீட்ல இருந்து கிளம்பி போய் நம்ம கதாநாயகன் ஒரு பார்சல் தட்டி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்து பிளான்ஜி புஷ்அப்ஸ் தான். அதுல ஒரு 4 செட் போட்டேன். இதை ஏன் நான் இப்ப பண்றேன்னா ஜிம்ல போய் இதெல்லாம் பண்ணலாம்னா, ஆனா ஜிம்ல நிறைய நேரம் யோசிச்சு இங்கிட்ட அங்கிட்ட லாந்திட்டே இருக்கேன். புஷ்அப்ஸ் போட்டு முடிஞ்சு நேரா வந்து லொகர் தொழுதுட்டேன். என்னடா இவன் தொழுறதே காமிக்க மாட்டேங்கான்னு நினைச்சிட்டு இருந்துறாதீங்க. நான் தொழுவேன், ஆனா அதை வீடியோல தான் ஆட் பண்ண மாட்டேன். இனி அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். தொழுது முடிஞ்சு கருப்பனுக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு நம்மளும் சமைச்சு சாப்பிட்டாச்சு. யாரா இவன் கையில நோட்டு புக் எல்லாம் வச்சு எழுதிட்டு இருக்கான், இப்படிலாம் எழுத மாட்டானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க மக்கா. ஒரு வீடியோல ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை கொஞ்சம் தண்ணி ஊத்தி வளர்க்கறதுக்கு தான் அந்த முயற்சி. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பி வந்தாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நெஞ்சுக்கு ஒரு இன்க்ளைன் பிரஸ், நெஞ்சு மிஷின் பிரஸ், நெஞ்சு கேபிள் ஃபிளைஸ் அதை போட்டேன், வீடியோ எடுக்கல. அப்படியே தோள்பட்ட சைடு வந்தோம்னா அர்னால்டாமுக்கு ஒரு 3 செட். நான் என்னென்ன ஒர்க் அவுட் எல்லாம் பண்றேன்னு கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இதெல்லாம் என் உடம்புக்கு ஏத்த மாதிரி கஸ்க புஸ்கன்னு ரெடி பண்ணது. உங்க உடம்புக்கு இது ஏத்த மாதிரி இருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அக்கா. ஜிம்ல இருந்து வரவல்ல நம்ம சாட்டா கடையில இருந்து பாலும் பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மாத்திரை புரோட்டீனோட போட்டுட்டு நல்ல ஒரு சமையலா போட்டுட்டு அதை நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு பேப்பர் இன்னும் சாப்பிடலாம். நான் பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல போய் நல்லா புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அதை பாத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிஞ்சது ஒரு நடைப்பயணத்தை போட்டுட்டு அப்படியே டேப்பர் இன்னைக்கு ஊருக்கும் கிளம்பா. அவனை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.